இது திராவிட மாடலா டெய்லி மர்டர் கழகமா? நாங்களாம் தப்பு செஞ்சா அவனை தண்டனை புழல்ல கொண்டு போய் அடைச்சு அவனை தண்டனை வாங்கி கொடுக்கறது. அரசாங்கத்துல தப்பு செஞ்சா கன்னியாகுமரி அமைச்சருடைய தங்கச்சி பையனுமே லேண்ட் ஆர்டர்ல இருப்பானுங்கன்னா, ஆனா அருண் கொஞ்சமா பேசியிருக்காரு. ஆனா பேச வேண்டியதை பேசியிருக்காரு. எப்படி பேசினாருன்னா, என்ன காரணத்துக்காக நீங்க சந்தீப் ராய் ராத்தூரை மாற்றினீர்கள் அப்படி ஏன் இது முன்னாடியே உங்களுக்கு புரியல? அவர் இப்ப தமிழ்நாட்டுக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும்னா தமிழ்நாட்டு மக்கள்ல என்னென்ன சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ன மாதிரியான சிந்தனை இருப்பார்கள், என்ன மாதிரியான சிந்தனை. புதுக்கோட்டைக்காரன் எப்படி இருப்பான், திருநெல்வேலிக்காரன் அப்படி, தூத்துக்குடி மட்டும் என்ன ஸ்பெஷலா எப்படி இருப்பாரு, தூத்துக்குடிக்காரர் மட்டும். திருநெல்வேலியில் என்ன மெத்தட் ஆஃப் ஆபரேஷன், கோயம்புத்தூர் என்ன மெத்தட் ஆஃப், ஈரோடு ஆபரேஷன் என்ன, கன்னியாகுமரி ஆபரேஷன் என்ன, கன்னியாகுமரி செப்பரேட் 200% செப்பரேட் ஆபரேஷன் கன்னியாகுமரி. மெட்ராஸ்ல என்ன தமிழ் பேசப்படுது, செங்கல்பட்டு என்னங்க, வேலூர் எப்படி, கிருஷ்ணகிரி எப்படி, கிருஷ்ணகிரி எம்எல்ஏ என்ன செய்யறாரு, கிருஷ்ணகிரி எம்பி பார்லிமெண்ட்ல போய் தெலுங்குல தான் அவர் பதவியேற்பு செஞ்சுக்கிறாரு. ஸோ கிருஷ்ணகிரி எம்பிக்கு அப்படிதான் பேச வரும் என்னங்க. ஆக பன்மொழி பேசுகிற பல நாகரிகங்களை கொண்ட இந்த மண்ணில இருந்து வளர்ந்து வர்றவன் தான் டிஜிபியா இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியலையே? நீங்க புதுசா இந்தியா மாடல், இத்தாலி மாடல், திராவிட மாடல் எல்லாத்தையும் கொண்டு வந்து இல்ல சேராத வலையில கொண்டு வந்து கையில சேர்த்துட்ட மாதிரி. இந்த ஊர் பொம்பளைக்கு என்ன, நீங்க பிளாஸ்டிக் வளையல் அல்லது கண்ணாடி வளையல், அதுக்கு மேல வசதி தங்க வளையல், இதைத்தாங்க போட முடியும். நீங்க புதுசா ஒரு மாடல் கொண்டு வந்து போட்டு விட்டுட்டு லூசா இருக்குன்னா, இன்னைக்கு போட்ட மாடல் சரியில்லைங்க, போட்ட மாடல் சரியில்லை. சரி, நானே சந்தீப் ராய் ராத்தூருக்கு நான் ரசிகர் தான், அவர் நல்ல அதிகாரி என்று தான் நான் சொல்லியிருந்தேன். சந்தீப் ராய் ராத்தூரை மாத்துவதற்கு என்ன காரணத்தை நீங்கள் தேடி கண்டுபிடித்தீர்கள் என்று எனக்கும் புரியல. ஆனால் மொழி ஒரு அடிப்படை பிரச்சனை, கலாச்சாரம் ஒரு அடிப்படை பிரச்சனை. தமிழ்நாட்டினுடைய மாவட்டம், மாநிலம், சமூகம், எந்தெந்த பேக்வர்ட் கம்யூனிட்டி, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், எம்பிசி, ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, ஒவ்வொரு கம்யூனிட்டியும் என்னென்ன மாதிரியான மனநிலையில் இருப்பாங்க தெரிஞ்சா தாப்பா நீங்க அந்த கமிஷனை தூரம் மெயின்டைன் பண்ண முடியும். நீங்க கொண்டு ராய் ராத்தோர் அப்படின்னு ஒரு ஆள் கொண்டு வந்துட்டு அவர் மருமகன் நல்லா சொல்லியிருக்காரு, அவரை பத்தி மருமகனுக்கு ரொம்ப ஃப்ரெண்டா, அவரும் பீச்ல நிறைய தடவை மீட் பண்ணிருக்காங்க. No, it is not. According to the qualification and capacity you have to create the post. இப்போ அருண் போடுறீங்க, அருண் வடசென்னையில வாழ்ந்தவர், இதே ஊர்ல டெபுட்டி கமிஷனர், இதே ஊர்ல ஜாயின்ட் கமிஷனர், இதே ஒரு அடிஷனல் கமிஷனர், திருச்சியோட கமிஷனர். அவருக்கு கும்முடி போட்டிட்டு கன்னியாகுமரி மட்டும் இல்ல, டெல்லி டு கன்னியாகுமரி அவருக்கு தெரியும். சோ நல்ல அதிகாரியை இன்னைக்காவது தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த கொலைக்கான காரணத்தை அவர் ராய் ராத்தூருக்கு என்ன தெரியுது, அவனுக்கு ஆருத்ராவுக்கும் அவனுக்கும் பகை அப்படின்னா நீங்க முதல்ல பண்ணிருக்கமா இல்லையா? நீங்க அன்னைக்கு ராத்திரியே உங்களுக்கு ஆருத்ரா சண்டை அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா அப்ப உங்களுக்கு முதல்ல தெரியும் தானே அர்த்தம். தெரிஞ்சிருந்து சரி, இதுல ஏன் இது பேசுபொருளா மாறுச்சு அப்படிங்கறதே இந்த அரசாங்கத்துக்கு தெரியல. இது ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வரிசையா எல்லா மாநில தலைவர், திரு முருகன் முன்னாள் மாநில தலைவர், திரு வாசன் மாநில தலைவர், திரு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா, மேதகு முன்னாள் ஆளுநர் அக்கா என்ன சொல்றாங்க, டெய்லி மர்டர் கழகம் அப்படின்னு. இது திராவிட மாடலா டெய்லி மர்டர் கழகமா? எனக்கு ரொம்ப கலகலந்து போச்சு. அக்கா இந்த மாதிரியான ஒரு பெரிய வார்த்தையை சொல்லி அவ்வளவு மனம் பொறுக்காமல் அந்த வார்த்தையை அக்கா சொல்லியிருப்பாங்களா? அப்புறம் இவர் சொல்றாரு, திரு சீமான் சொல்றாரு, என்னையா ஒரு மாசத்துல 133 கொலை பண்ணிட்டு நாங்க நல்லதான் பண்ணிருக்கோம், இனிமே பாடம் கத்துக்கிறோம். எத்தனை தடவை பாடம் கடிச்சு ஒரு தடவை பாடம் நடத்தினாரு, 9ஆம் கிளாஸ் படிக்கிறாரு. அவர் மறுபடியும் அந்த பாடத்தின்படி அவர் சரியா பரீட்சை எழுதலைன்னா அவர் என்ன செய்யறாங்க, அவர் ஃபெயில்பா. அவர் 10ஆம் கிளாஸ்க்கு அனுப்ப மாட்டாங்க. அதைதான் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க எத்தனை முறை பாடம் படிச்சாலும் நீங்க பாடம் கற்றுக்கொள்ள மாட்டேன், நீங்க பாஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொன்னா சரி. நீங்க அந்த மந்திரி அப்படி ஒரு ஜாதியை பத்தி பேசிட்டாரு, அவரை தூக்கி இங்க டிரான்ஸ்பர் பண்ணுங்க. இல்லைங்க, இந்த மந்திரி உங்களை பற்றியே தப்பா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை தூக்கி அங்க டிரான்ஸ்பர் பண்ணுங்க. நீங்க இப்படி டிரான்ஸ்பர் பண்ணி மேனேஜ் பண்ணிட முடியுமா? இது ட்ரைனிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ட்ரைனிங்
இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, காவல்துறையில முன்னாடி எல்லாம் எந்த ஊர்ல ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸரா இருக்கணும் அவங்களாம் இப்ப பந்தா பாலு, டைகர் தயாநிதி, மாசிலாமணி, தியாகராஜன், என்னங்க மனோகரன், கிரைம் வடசென்னையில், இதெல்லாம் யாரு? இதெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவெல்லாம் வந்து போலீஸோடைய பில்லர்ஸ். என்னங்க ஐஜி எஃப்பி அருள், என்னங்க வால்டர் தேவாரம், என்னங்க இவங்க யாரு? பில்லர்ஸ் ஆஃப் த போலீஸ். இதுக்கு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இவங்கெல்லாம் இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி போலீஸ் எப்படி இருந்துச்சு? நேற்று இன்று நாளைன்னு பார்த்தா, நேற்று எப்படி நடத்துனாங்க போலீஸ்னா, அந்த சீனியர் போஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பல்வேறு, இப்ப நான் வந்து இந்தியாவில் இருக்கிற ராஜஸ்தான்ல வந்து 10 முறை போயிருக்கேன். ராஜஸ்தான்ல பல கைதிகளை கைது பண்ணிருக்கேன். பீகார் மாநிலத்துல பல கைதிகள். எனக்கு பீகாருக்கு 10 தடவை போயிருக்கேன். கல்கத்தாவுக்கு 10 முறை போயிருக்கேன். ஆந்திராவுக்கு 25 தடவை போயிருக்கேன். என்னங்க இதுல நம்ம குஜராத்ல போய் குற்றவாளி எப்படி புரிய தங்க நகை வியாபாரியை கைது செஞ்சு வந்திருக்கேன். என்னங்க இந்தியா முழுவதும் போய் போட, ஏன் ஊடகத்துல நீங்க கூப்பிடல, நாங்க ஊடகத்துல சொல்றோம். நீங்க கூப்பிட்டு வந்து வாங்க அசோக் நகர் போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் இந்த இளம் அதிகாரிகளாம் கன்னடா, இதெல்லாம் வந்து நாமக்கல்ல வளர்க்குற கோழி குஞ்சா தான் வந்து 8 மாசம் முட்டையை வச்சிருந்துட்டு திறந்து விட்டோன்னே எல்லாம் பிறந்து விட்டோம் போய் அது பாட்டு கேன்னு போயிட்டோம். நோ, நாட் தட் மேன். அதாவது போலீஸ் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் பீரியாடிக்கல் ட்ரைனிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் அந்த அசோக் நகர் போலீஸ் காலேஜ் பூட்டி கிடக்குது, அவ்வளவு பெரிய பில்டிங். நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சொல்ல வேண்டியது உங்ககிட்ட. மாண்புமிகு நீதியரசர் திரு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் வந்து இந்த பழைய கேஸ் எல்லாம் தூசி தட்டுறாரு. இவங்களெல்லாம் எப்படி காப்பாத்துறது? நாங்களாம் தப்பு செஞ்சா அவனை தண்டனை புழல்ல கொண்டு போய் அடைச்சு அவனை தண்டனை வாங்கி கொடுக்கறது. அரசாங்கத்துல தப்பு செஞ்சா கோர்ட்ல சொல்லி அவங்களை விடுதலை வாங்கி கொடுக்கறது. என்னங்க இது? மெத்தட் ஆஃப் ஆபரேஷன் வந்து நம்ம நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரியான கூலி கொலை ஆர்கனைஸ்ட் மர்டர் புதுசு. அதுக்கு ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு தான் உங்க கேள்வி. ஃபெயிலியர் ஆனதுக்கு இம்ப்ராப்பர் ட்ரைனிங். அவனை வந்து வந்ததுல இருந்து சப் இன்ஸ்பெக்டரையும் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு, நீங்க போய் பாருங்க அந்த வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷன்லயோ மாதவரம் ஸ்டேஷனுக்கு முன்னாடி கல்யாண ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல நிக்கிற மாதிரி கூட்டம் நிக்குது. அவங்களெல்லாம் டிஸ்போஸ் பண்றதுக்கே அந்த இன்ஸ்பெக்டருக்கு சரி, அதே ஊர்ல ஒருத்தன் வெட்டிட்டான் 4 தெரு தள்ளினா அவர் போய் இப்படி பார்ப்பாரு. அவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா வழக்கு பதிவு செய்ய வேண்டும், சம்பவ இடத்தை பார்வையிட வேண்டும், அங்க இருக்கிற மெட்டீரியல் எல்லாம் சீஸ் பண்ணணும். அந்த இடத்த வந்து கோம்பிங் ஆபரேஷன் பண்ணி அதுல வந்து ஒருவேளை வெட்டுக்காயம், திருட்டு பொருள் என்றால் கைரேகை பதிந்திருக்கிறதா, வெட்டுக்காயம் என்றால் ரத்தம் படிந்திருக்கிறதா, அல்லது என்னென்ன ஆயுதங்கள் பயன்படுத்தினதாக தெரியுது, அல்லது எதிரிகளுடைய ஆயுதம் நம்முடைய ஆயுதம், இவர்களுடைய துணி அவருடைய துணி, அவருடைய முடி இவருடைய முடி, ஏதாவது இருக்குதாங்கிறத இவ்வளவு தூரம் கண்டுபிடிக்க வேண்டிய இன்ஸ்பெக்டர் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல 30 பேர் வெயிட் பண்றான். வந்த உடனே உள்ள வந்து உட்காந்தோடனே மறுபடியும் வந்து என்ன செய்யறாரு இன்ஸ்பெக்டர், ஏன் புருஷன் அடிச்சுட்டான், என்கிட்ட இவன் சீட்டு பணம் தர மாட்டேங்கிறான், இதுல மறுபடியும் இன்ஸ்பெக்டர் உட்காந்துட்டாருன்னா எப்படி இவர் இயங்க முடியும்? எனவே நீண்ட நெடுங்காலமாக காவல்துறை மூத்த அதிகாரிகள் எடுத்து சொல்லியும் இந்த தமிழ்நாடு அரசு செவிசாய்க்காமல் இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாரானார். இது ஏன் நான் சொல்றேன், இது எங்க இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னா, கல்கத்தாவிலையும் பீகார்லயும் போட்டிருக்கான், ராஜஸ்தான்ல போட்டிருக்கான். எனக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில, தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்பலினா தயவு செஞ்சு உங்களது ஒரு டெப்டி கமிஷனர் எடுத்துட்டு 4 ஸ்டேட்டுக்கு அனுப்பி பாருங்க. அந்த ஊர்ல எல்லாம் அப்படி போட்டுக்கிறனாலதான் அவன் சக்சஸ் பண்றான். இங்க நம்ம ஊர்ல அப்படி போடல. எந்த எம்எல்ஏவுக்கு வேண்டியவன், எந்த எம்பிக்கு வேண்டியவன், அவன் லேண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர். என்னங்க இந்த கூத்து கொடுமையெல்லாம் எனக்குடா ஒழிப்பீங்க அப்படின்னு நான் வந்து மனம், நான் எம்ஏ எம்ஃபில் படிச்சிருக்கிறேங்க. வந்து பியூசி ஃபெயில் ஆனவன் லேண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டரா இருப்பான். அவன் யாருன்னா மின்சாரத்துறை அமைச்சருடைய தங்கச்சி பையன். என்னங்க இன்னொரு ஸ்டேஷனுக்கு போனா மறுபடியும் கிரைம் இன்ஸ்பெக்டரா போட்டுவானுங்களா? அப்ப யாருன்னா அவன் வந்து தூத்துக்குடி மந்திரிக்கு பெரியம்மா பையன். என்னங்க தூத்துக்குடி மந்திரிக்கு பெரியம்மா பையனும், என்னங்க உசிலம்பட்டி அமைச்சருக்கு சின்னம்மா பையனும், என்னங்க கன்னியாகுமரி அமைச்சருடைய தங்கச்சி பையனுமே வந்து லேண்ட் ஆர்டர்ல இருப்பானுங்கன்னா எப்படா அந்த நாடு உருப்படும்? இப்ப வந்து ஐபிசி எல்லாருக்கும் தெரியும், சிஆர்பிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் புக் இருக்கிறதே தெரியாது யாருக்கும். ஏனென்றால் எந்த சாட்சியும் போய் நீதிமன்றத்தில் சாட்சி சொல்ல. ஏன்னா நீதிமன்றத்தில் சாட்சிகளை ஆஜர்படுத்துறதுக்கு ஏஜென்சியே காவல்துறையில இல்ல. ஆக
வழக்கை நீதிமன்றத்தில் நடத்துவதற்கு ஒரு டெபுட்டி இன்ஸ்பெக்டர் லெவல்ல சீனியர் மோஸ்ட் சப் இன்ஸ்பெக்டரையாவது போட்டு வழக்கு நடத்துற இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ஒரு ஆளை போடுற வரைக்கும் இந்த நாட்டில் வந்து இது மாதிரி கொலை நடந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் எந்த கொலை செஞ்சவனோ எந்த குற்றம் செஞ்சவனோ எவனும் தண்டிக்கப்படவில்லை. ஏனென்றால் நீதிமன்றத்தின் முன்பு சாட்சிகள் ஆஜர்படுத்தப்படவில்லை. ஒரு காவல் நிலையத்துல 65 பேர் போட்டாங்கன்னா 65 பேர் அலாட்டட்னா அதுல 35 பேர் தான் ஸ்ட்ரென்த் இருக்கு. அந்த 35 பேர் ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு வேலை வாங்குறதே கஷ்டம். அந்த இன்ஸ்பெக்டர் 35 ரோல் பண்றாரு. எனவே காவல் நிலையங்கள்ல வந்து பீரியாடிக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய வழக்குகள்லாம் வந்து சயின்டிபிக் மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணணுங்கிறதுக்காக மறுபடியும் அவங்களுக்கு ட்ரைனிங்க்கு உட்படுத்த வேண்டும். இதை வந்து பந்தோபஸ்துக்கு தனி போலீஸ் உருவாக்க வேண்டும். இதெல்லாம் வந்து ஆல் இந்தியா போலீஸ் காங்கிரஸ்ல முடிவு பண்ணது. சார் நீங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ப தமிழகத்துல கூலிப்படை கொலை அதிகமா காணப்படுது. இப்ப அருண் சாரோட மாற்றம் வந்து அது கண்டிப்பா அந்த கொலைகள் எல்லாம் ஒரு கட்டுப்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்களா? நம்ம கூட இப்ப இந்த இன்டர்வியூல நிறைய பேசிட்டோம். ஆனா அருண் வந்து கொஞ்சமா பேசியிருக்காரு. ஆனா பேச வேண்டியதை பேசியிருக்காரு. எப்படி பேசினாருன்னா, அந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கு என்ன மொழியில் பேச வேண்டுமோ அந்த மொழியில் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சிம்பிள், திருக்குறள் மாதிரி சொல்லியிருக்காரு. அது அந்த மொழி எனக்கு புரியும், உங்களுக்கும் ஓரளவு புரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? புரியுது, அவங்களுக்கும் புரியுது. எந்த மொழியில் பேசப்படுமோ அந்த மொழியெல்லாம் நாங்க வந்து ஷார்ட் ஹேண்ட்லாம் நாங்க படிச்சிருக்கோம். நான் நிறைய படிச்சிருக்கேன், நிறைய ஆப்ரேட் பண்ணியிருக்கேன். அதுல வந்து கண்டிப்பா அவர் பயணம் பண்ணுவார்.